இது மாதிரி வீடியோஸ் நிறைய தொடர்ந்து பார்க்கணும்னா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும். ரசாயன உரங்களை தூக்கி நம்ம தலையில கட்டுறான். பாட்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் ஜல்பட்டு கொண்டாந்து போட்டான். எல்லாம் நாசமா போச்சு. இப்ப இந்த நில விலையில இவன் படிச்சுட்டு இருந்த பாக்குறான், என்னடா ஒண்ணுது சரிப்படலையே அப்படின்னு. உடனே வந்து இந்த குட்டப்பயிரை தூக்கி துறப்படுறான். பாரம்பரிய நெல் வகையை கொண்டு வர்றான். நிலத்தை உழுது உழுது நல்லா ஆறப்படுறான். இலை தழை எல்லாத்தையும் உள்ள போட்டு மக்க விட்டு இயற்கை உரத்துக்கு தயார் செய்யறாரு. அந்த நிலத்தை தயார் செஞ்சுட்டு ஒரு 6 மாச காலம் கழிச்சு ஒரு தேக்கரண்டி மண்ணை எடுத்து ஆய்வுக்கு அனுப்புறாரு. 10 லட்சம் நுண்ணுயிரிகள், பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள் இருக்குது. 10 லட்சத்துக்கு மேல. அது என்ன சொல்றாங்க, ஒரு நல்ல நிலத்துல 100 கோடி பாக்டீரியாக்கள் இருக்கணுங்க. இந்த காளான், பூஞ்சை, இந்த பாக்டீரியாக்கள் தான் நாம நிலத்துக்கு என்ன பண்ணுது, நாம கொடுக்கிற தண்ணீர், பயிருக்கு பாய்ச்சுற தண்ணீரையே அந்த பயிருக்கு உணவா மாற்றி கொடுக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம அறுத்துட்டு தாளா விட்டுட்டு வரோம்ல, அந்த தாளை தன் உணவுக்காக தின்னு அதை மக்க வச்சு உரமா மாத்துகிற பணியே இந்த நுண்ணுயிரிகள் தான் செய்யுது. இந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் ரசாயன உரம், அந்த வெடியுப்புகள், அந்த வேதி உரம், அந்த பாட்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்பேட் இப்படி போடுறோமே, இதால அத்தனை உயிரும் செத்துருது. உழவனின் நண்பன் இங்க பாருங்க, ஒரு முறை பூமிக்குள்ள போய், ஒரு முறை வெளியில வந்து, ஒரு முறை பூமிக்குள்ள போய், ஒரு முறை வெளியில வந்து, இப்படி உணவை தின்னு வெளியில போடுறது, இங்க தின்னு கீழே போய் கழிவா போடுறது, இப்படி 40,000 முறை செய்யுங்கிறான் ஒரு மண்புழு. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மண்புழு உழவனின் நண்பன். ஆனால் இந்த மண்புழுக்களை இந்த ரசாயன உரங்கள் கொன்று விடுகிறது. பூமிக்குள்ள போய் போய் வரும்போது பூமிக்குள்ள சிறு சிறு ஓட்டைகளை போட்டு பூமிக்குள்ளே காற்றோட்டத்தை கொண்டு வருதுங்கிறான். எலி வந்து நிலத்துல வலையை தொடக்க ஒரு ஓட்டை போட்டு அதுக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வலையை தோண்டுது. அந்த வலையின் வழியாக பூமி காற்றோட்டம் பெறுகிறது என்றான். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நல்ல நிலம். நம்ம முன்னோர்கள் மாட்டை நிலத்துல மேய விட்டாங்க. மாடு எந்த இடத்துல போய் படுக்குதோ அந்த இடத்துல கிணற தோண்டினா, ஏன், ஈரப்பதம் எங்க இருக்க பூமிக்கெல்லாம் அங்கதான் போய் படுக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். ராத்திரியில கோழியை கொண்டு வச்சுட்டு படுத்துக்கணும் தான் நம்ம முன்னோர்கள். காலையில எந்திரிச்சு வரட்டு எந்த இடத்துல எந்த நிலத்துல தோண்டுதோ அந்த நிலம் ஆரோக்கியமான நிலம். ஏன்னா அங்க எங்க பூச்சி வட்ட மண்புழு இருக்கோ அங்கதான் கோழி கிளறும். அந்த நிலத்தை வாங்கினா அந்த நிலத்துல உழுதா அந்த நிலத்துல வேளாண்மை செய்தான். எல்லாம் அறிவியல், நுட்பமா விளங்கணும். அப்ப இந்த மாசானுவ புக்காக்கு வர்க்கம் பாருங்க, இவனை உலக வேளாண் பேரறிஞனா பாக்குறான். எங்க அப்பாவை பாராட்டுறாரு. ஆனால் அந்த நாட்டுல சுசுமுகோனோ என்று ஒரு மொழியியல் ஆய்வறிஞர் இருக்கான். அவன் ஒரு ஆய்வு எழுதி வெளியிட்டு இருக்கிறாரு. என்ன வெளியிடுறாரு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு நெல்லை எப்படி விளை வைப்பது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் ஜப்பானுக்கு வந்தார்கள். அவர்கள் பேசிய மொழி தமிழில் இருந்துதான் பல சொற்களை எடுத்து எங்கள் ஜாப்பனீஸ் மொழியை நாங்கள் கட்டமைத்தோம். எப்படி சொல்றாங்க பாருங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாசானுவ புக்காக்க இருக்கான்ல, அவன் உலகத்திற்கு இன்னைக்கு இயற்கை வேளாண்மையை சொல்லிக் கொடுத்தவன் இருக்கலாம். ஆனால் மாசானுவோடைய பாட்டனுக்கும் தாத்தனுக்கும் சொல்லிக் கொடுத்தவன் எங்கள் தாத்தன் எங்கள் பாட்டன் என்பதை தமிழ் இளம் பிள்ளைகள் பெருமையோடு நினைவு கூறுகின்றோம். இது மாதிரி வீடியோஸ் நிறைய தொடர்ந்து பார்க்கணும்னா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும்.